ஒரு சட்டை 110க்கு வாங்கப்பட்டு 90க்கு விற்கப்படுகிறது எனில் நட்ட சதவீதத்தை கண்டறியும். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறேன். ஓகே, ஒரு சட்டையோட காஸ்ட் வந்து 110 ரூபா, அவர் வாங்கின ரேட்டு, அவர் விற்ற ரேட்டு வந்து 90 ரூபா. அப்போ நஷ்டம் தானே ஆகும். அவர் லாஸ் பர்சன்டேஜ்னு கேட்குறேன். ஓகேவா? இப்போ நட்ட சதவீதம், ஸோ நட்ட பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இங்கே வரீங்க, ஸோ நட்டம் டிவைட் பை அடக்க விலை இன்ட்டு 100. அப்போ இங்கே நட்டன்னு பார்க்கும் எவ்வளோ வரீங்க, நஷ்டன்னு பார்க்கும்போது 110க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு விற்றுறாரு. அப்போ 20 ரூபா லாஸ் ஆகுதா? அப்போ 20 டிவைட் பை எம்ஆர்பி ரேட் எவ்வளோ, 110 இன்ட்டு 100. அப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணலாமா? இதை மல்டிப்ளை பண்ணால் 20 இன்ட்டு 10 வரும், டிவைட் பை 11. நெக்ஸ்ட் 20 இன்ட்டு 10 பார்க்கும்போது 200 டிவைட் பை 11. அப்போ இந்த 200-ஐ 11ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 111s are 11. அப்போ என்ன வரீங்க, 19 வரும். இப்போ 19 பார்க்கும்போது 8 11s are 88, ரிமைண்டரு 2 வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது என்ன வரணும், நாங்கள் 18 நெக்ஸ்ட்டு 2/11%. 18 2/11%.